கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தமிழ்ல கவனம் செலுத்த ரஹ்மான் முடிவு. கடந்த ஆண்டு ரஹ்மான் இசையமைப்புல ஐ ஓகே கண்மணின்னு 2 தமிழ் படங்கள் மட்டுமே வந்தது. 2 பட பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. 2015ஆம் ஆண்டில் கால்பந்து வீரர் பீலே வரலாற்று கதைப்படம், முகமதுங்கிற ஈரானிய படம், தமாஷாங்கிற இந்தி படம் ஆகியவற்றுக்கும் இசையமைச்சிருந்திருக்காரு. ஆனா இந்த ஆண்டு சென்னையிலேயே தங்கியிருந்து தமிழ் படங்கள்ல கவனம் செலுத்த முடிவு செஞ்சிருக்காரு. இந்த ஆண்டு ரகுமான் இசையமைப்புல உருவாகியுள்ள கௌதம் மேனனோட அச்சம் என்பது மடமையடா, சூர்யா நடிச்சிருக்கும் 24 படங்கள் அடுத்தடுத்து வெளிவர இருக்கு. இறைவி படத்துக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் படத்துக்கு இசையமைக்க இருக்காரு. மேலும் சில படங்களுக்கு இசையமைக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு குறைந்தபட்சம் 5 தமிழ் படங்களுக்கும் 2 ஹிந்தி படத்துக்கும் இசையமைக்க முடிவு செஞ்சிருக்காரு. இது தவிர அவர் ஆரம்பிச்சிருக்கும் தயாரிப்பு நிறுவனமான வயம் மூவிஸ் சார்பில் 1 ஹிந்தி படமும் 2 தமிழ் படமும் இந்த ஆண்டு தயாரிக்க இருக்காரு. 3 படங்களும் இசை தொடர்பான படங்கள். ஹிந்தி படத்தை விஸ்வேஷ் கிருஷ்ணா இயக்குறாரு. தமிழ் படம் இயக்க இயக்குனர் தேடிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு படத்தோட கதையை ரஹ்மானே எழுதியிருக்காரு. ரஹ்மான் 2016ஆம் ஆண்டு இந்தியாவுக்குன்னு ஒதுக்கியிருக்காரு.